அகத்தியர். அகத்தியர் என்பவர் தமிழி என்ற தமிழ் சித்தர்கள் முதன்மையானவராகவும் சப்தரிஷிகளில் ஒருவராகவும் அறியப்படுகிறார். சிவபெருமானின் திருமணத்தினை காண அனைவரும் வடதிசைக்கு வந்தமையால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. இச்சூழலில் இவர் தென்திசைக்கு பயணப்பட்டு அதை சமன் செய்ததாகவும் சிவசக்தி திருமணத்தை தமிழகத்திலிருந்து கண்டவராகவும் தமிழை சிவபெருமானிலிருந்து கற்று உணர்ந்து மற்றவருக்கு போதித்த ஆசனாகவும் திகழ்ந்தார். இவரே அகத்தியம் என்னும் தமிழ் மொழிக்கான முதல் இலக்கண நூலை இயம்பியவர் என கருதப்படுகிறது. இவரின் நூல்களை பல்வேறு தமிழ் ஆர்வலர்களும் காண்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அகத்தியம் பற்றி யாதொரு குறிப்பும் தொல்காப்பியத்தில் எங்கும் குறிப்பு பெறவில்லை. அகத்தியன் மித்ர வருணரின் மகனும் வசிஷ்டரின் சகோதரரும் ஆவார். அகத்தியர் ரிக்வேதத்தில் 26 சூக்தங்களை இயற்றியவர். இவருடைய மனைவியின் பெயர் லோபாமுத்திரை. இவர் தினைமாவு, பயனளிக்கும் தானியங்கள், விஷம் தோய்ந்த அம்புகள், தர்பைப்புல் ஆகியவை பற்றி கூறியுள்ளார். இராமாயண காப்பியத்தில் ராமரின் வனவாச காலத்தில் அகத்தியர் சந்தித்து மந்திரம் பலமிக்க ஆயுதங்கள் அருளினார். அகத்தியர் இந்து கடவுள்களைப் போல் தேவர்களை அடக்கினார். முச்சங்கம் பற்றி வரலாற்றில் தலைச்சங்க புலவராக விளங்கியவர் அகத்தியம் என்னும் நூலை எழுதியவர். காலத்தால் தொல்காப்பியருக்கு முந்தியவர். தமிழ் முனிவர், மாதவ முனிவர், மாமுனி, குருமுனி, திருமுனி, முதல் சித்தர், பொதியில் முனிவன், சாம்பமுனி, அமரமுனிவர், பொதியவரை முனிவன், குடமுனி என்ற சிறப்பு பெயர்கள் பெற்றவர். அகத்திய முனிவர் தமிழுக்கான முனிவர் என்றும் சித்த மருத்துவ முறைகளை வழங்கிய முனிவர் என்றும் குறிப்பிடப்படுகிறார். இவரது பாடல்களில் பயின்று வந்துள்ள சொற்கள் இவரை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பதை தெரிவிக்கின்றன. சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றி அகத்தியன் காவியம் 12,000 வாயிலாக சில கருத்துக்களை மட்டும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அகத்தியன் அனந்த சயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். அகத்தியன் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள உழவர்கரை என்ற இடத்தில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார். எனவே அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது. அதனை அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் என்று அழைக்கின்றனர். அகத்தியனின் சிறப்புகள். அகத்தியன் தோற்ற பயிற்சியும் சிறப்பு செய்கள் பற்றியும் பல கதைகள் உள்ளன. தாரகன் முதலிய அரக்கர்களை உலகை வருத்த அவர்களை அழிக்க இந்திரன், வாயு, அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தனர். இவர்களை கண்ட அசுரர்களோ கடலுக்குள் ஒளிந்தனர். இந்திரனின் யோசனைப்படி அக்னி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியனாய் அவதரித்தார் என்றும், மிருதிரர் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியனும், வருணன் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தனர் என்றும் பல்வேறான கருத்துக்கள் நிலவுகின்றன. குடத்திலிருந்து தோன்றியமையால் அகத்தியன் குடமுனி, கும்பயோகி என்றும் பெயர்களை பெற்றார் என கூறப்படுகிறது. இவ்வாறு பிறவி பெற்ற அகத்தியன் இந்திரன் வேண்டுகோளுக்கிணங்க சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட இந்திரன் அசுரர்களை அழித்தார். அதன்பின் நீரை மீண்டும் கடலுக்குள் விடுவித்தார் அகத்தியன். அகத்தியன் நீரின் மேல் படுத்தபடி 12 ஆண்டுகள் கடுந்தவமீற்றி அரிய சக்திகளை பெற்றவர். அகத்தியன் தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசன் மகன் உலோபமுத்திரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார். கையிலேயே நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர அகத்தியன் தென்திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். இதனால் தெற்கே மேருமலை நோக்கி பயணித்தார். அகத்தியன் மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற விந்திய மலை அகத்தியனை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது. தான் தென்திசை சென்று வரும் வரையில் பணிந்து இருப்பாயாக என்று அதனிடம் கூறி சென்ற அகத்தியன் மீண்டும் வடதிசை செல்லாதிருந்தார். ஆதலால் விந்திய மலையும் அதன் பின் உயரவில்லை என கூறப்படுகிறது. தென்திசைக்கு வந்த அகத்தியன் பொதிகை மலையில் தங்கி முருகக் கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் நூலை இயற்றினார். ராமபிரானுக்கு சிவகீதையை போதித்தவர் அகத்தியர். சிவபூசை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காகமாக உருக்கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்திலிருந்து வளைந்து ஓடிய நீரே காவிரி நீர் ஆனது. இலங்கை மன்னர் ராவணனை தம் இசைத்திறத்தால் வென்றார் அகத்தியன். அகத்தியன் இந்திர சபைக்கு சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாடச் செய்தான். ஊர்வசி இந்திரன் மகன் சைந்தனிடம் கொண்ட காதலால் தன்னிலை மறந்தாள். அதனால் அகத்தியன்
சயந்தனையும் உருவசியும் பூமியில் பிறக்கும்படி சபித்தார். வாதாபி வில்வவளவன் என்னும் அகராக்கர் இருவரில் வில்வவளவன் வேதியர் உருக்கொண்டு வழியில் செல்லும் வேதியர் முனிவர் முதலான விருந்திற்கு அழைத்து வாதாபியை கரியாய் சமைத்து படைத்து வாதாபியை திரும்ப அழைக்க அவர்கள் வயிற்றை கிழித்து வெளியே வருவதால் அவர்கள் இறந்து போவார்கள். முனிவர்கள் இதனை அகத்தியன் முறையிடவே அகத்தியன் அவர்களிடம் விருந்து உண்ட சென்றார். வில்வளவன் உணவு பழத்தை விட்டு அகத்தியன் வயிற்றிலிருந்து வாதாபியை கூப்பிட அகத்தியன் வாதாயே ஜீர்ணோ பவ இரு வயிற்றை தடவ வாதாபி இறந்தான். நிலைமையை அறிந்த வில்வளவன் அகத்தியனும் மன்னிப்பு கோரினார். அதங்கோட்டு ஆசான் துராலிங்கன் செம்பூன்சே வையாபிகன் வாய்பிகன் பனம்பாரன் கலாம்பாரனும் அனவிநயன் பெரிய காக்கைப்பாடினி நத்தத்தன் சிகண்டி தொல்காப்பன் ஆகிய 12 பேரும் அகத்தியனின் மாணவர் ஆவார். அகத்தியன் சித்த வைத்தியத்துக்கு செய்த பணி சிறப்பானது. பல நோய்களுக்கும் மருத்துவர் சந்தேகங்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். அகத்தியன் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை நாணம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கிய நரம்பு முடிச்சுகள் மற்றும் விளக்கம் காணப்படுகிறது. அகத்தியர் 5 சாஸ்திரங்கள் என்னும் நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கின்றன. அகத்தியன் அஷ்டமாசத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் பற்றி கூறியுள்ளார். அகத்தியன், அகத்திய வெண்பா, அகத்திய வைத்தியலிங்க கும்பி, அகத்திய வைத்திய ரத்னாகரம், அகத்திய வைத்தியன கண்ணாடி, அகத்திய வைத்தியம் 1500, அகத்திய வைத்திய சிந்தாமணி, அகத்திய கர்ப்பசூத்திரம், அகத்திய ஆயுர்வேத பாஷ்யம், அகத்திய வைத்தியம் 4600, அகத்திய செந்தூரம் 300, அகத்திய மணி 4000, அகத்திய வைத்திய நூல் பெருந்திரட்டு, அகத்திய பஷ்மம் 200, அகத்திய நாடி சாஸ்திரம், அகத்திய பஷனி, அகத்திய கரிசில் பஷ்யம் 200, சிவசாலம், சக்திசாலம், சண்முகசாலம், ஆறெழுத்தந்தாதி, காம வியாபகம், விதிநூன் மூவகை காண்டம், அகத்திய பூஷாவிதி, அகத்திய சூத்திரம் 30 போன்ற நூல்களை எழுதியுள்ளார். தேகசுத்தியுடன் அழுகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் சுவாமிகளின் படத்தை வைத்து அதற்கு முன்பு மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கினை இருமுக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். படத்தின் முன்பாக பித்தளை அல்லது செம்பு அல்லது வெளியினால் செய்யப்பட்ட உருண்டையான செம்பில் சொத்த நீர் நிரப்பி வைக்க வேண்டும். பின்வரும் சித்தரின் தியான செயலை கண்மூடி மனதார வேண்ட வேண்டும். இவ்வாறு செய்தால் நீங்கள் வேண்டியது கிடைக்கும். இளம்பச்சை நிற வஸ்திரம் அணிவித்தும் பஞ்சாமிர்தம், பழங்கள், சர்க்கரை பொங்கல், இளநீர் போன்றவற்றின் புதன்கிழமை பூசை செய்யவும். நிறைவாக ஓம் ஸ்ரீம் அகத்திய முனிவரை போற்றி என்று 108 முறை ஒரு ஒருமிடம் சொல்லி ஆராதனை செய்ய வேண்டும். அகத்தியரின் பூஷா பலன்கள். இசையிலும் கல்வியிலும் கவிதையிலும் மேன்மையுண்டாகும். கல்வித்தடை நீங்கும். புதன் பகவானால் உண்டான தோஷம் நீங்கும். முன்வினை பாவங்கள் அகலும். பித்ருசாபம் நீங்கி அவர்களின் ஆசை கிடைக்கும். பேரும் புகழும் மதிப்பும் தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். சகலவிதமான நோய்களும் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும்.